அனைவருக்கும் வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்துற மாதிரி, உங்களுடைய இந்த வீக்கெண்டை, இந்த ஹாலிடேவை நீங்களாம் என்ஜாய் பண்ற மாதிரி, நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் திராவிட மாடல் நாயகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். கேட்ட உடனே சும்மா குழு குழுன்னு இருக்கும் பாருங்க. அது என்ன அறிவிப்பு அப்படின்னா, நேத்து பார்த்தோம்ல, நேத்து நம்ம வீடியோ நீங்க பார்த்திருந்தீங்கன்னா தெரியும், முந்தா நேத்து பார்த்திருந்தீங்கன்னாலும் தெரியும். 50 லட்சம் பேர் உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க திமுகலன்ட்டு. நேத்து அப்டேட் படி 63 லட்சம் பேர்னு சொல்லியிருந்தோம். இந்த இப்ப புது அப்டேட் வந்திருக்குது. ஐயா ஸ்டாலின் அவர்கள் அறிவிச்சிருக்காரு. அதுதான் அந்த அறிவிப்பு. எத்தனை லட்சம் பேர் தெரியுமா? 77 லட்சம் பேர் திமுக உடன்பிறப்புகளாக உறுப்பினர்களாக இணைந்திருக்கின்றனர். இது நேத்து சாயந்தரம் அப்டேட் தாங்க. நம்ம முதலமைச்சர் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு. சந்தேகப்படக்கூடாது யாரும், சொல்லிவிட்டேன். நேத்து சாயந்தரம் படி இப்ப நான் பேசிட்டு இருக்கும்போது தாண்டி இருக்கும் 85 அந்த மாதிரி தாண்டி போயிருக்கு. நீங்க லீவ் நாள் வேற, ஊபிஸ் எல்லாம் உக்கிரமா இருப்பாங்க. அதனால எல்லாரும் வீட்டுலதான் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வருவாங்க உடன்பிறப்புகள், இன்னைக்கு வருவாங்க. கறிகிரி எடுத்தீங்கன்னா ஒரு 1/4 கிலோ 1/2 கிலோ சேர்த்து எடுத்து செஞ்சு வைங்க, வறுத்து வைங்க, நல்லா வரன்னு. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு உங்களை உடன்பிறப்புகளாக கன்வெர்ட் பண்ணிட்டு போறாங்க. சந்தோஷமா போய் சேருங்க. இது நாங்க போய் சேர்றதா? சேர்ந்து அப்படிங்கிறீங்களா? சேர்ந்து இப்படித்தான் பழகிக்கணும். உடன்பிறப்புகளா ஸ்டிக்கர் ஒட்டிட்டாங்கனாலே நீங்களாம் இதெல்லாம் பண்ணி பழகிக்கணும். ஆமா. ஆனா கிரிக்கெட் பவர் பிளேல கூட இந்த ஐபிஎல் எல்லாம் பார்க்கும்போது இந்த பவர் பிளேல 6 ஓவர்ல தாங்க ரன்னு கிருகிருன்னு ஏறும். அதை விட வேகமா இங்க ஏறிட்டு இருக்குது திமுக உடன்பிறப்புகளுடைய உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை, சேர்றவங்களுடைய எண்ணிக்கை. நம்ம நேத்து வீடியோலயே சொல்லியிருந்தோம். ஏற்கனவே ஒரு 2 கோடி பேர் உறுப்பினர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு 77 லட்சம் அப்படின்னும் போது 2,77 லட்சம் கிட்டத்தட்ட ஆட்சி அமைக்கிறதுக்கு தேவையான ஓட்டுகளை உடன்பிறப்புகள் உறுப்பினர்களாகவே சேர்த்துட்டாங்க அப்படின்னும் போது இனிமே எதுக்கு கூட்டணி தேவையில்லை. காங்கிரஸ், விசிகே, கம்யூனிஸ்ட் எல்லாம் கெட் அவுட், வெளியே போ அப்படின்னு சொல்லி துரத்தி விட்டுட்டு தன்னந்தனியாக தனிக்காட்டு ராஜாவாக திமுகவே 234 தொகுதியிலையும் உதயசூரியன்லயே போட்டி போடுவாங்க. அதுவும் காசு கொடுக்காம, ஓட்டுக்கு பணம் கொடுக்காம. ஏன்னா உறுப்பினர்களை சேர்ந்தவங்க கிட்ட போய் தாயா பிள்ளையா பழகிறவங்க போய் எதுக்கு பணம்? அதான் அவங்களே இன்னும் ஒரு 15-20 நாள் போச்சுன்னா ஒரு 4 கோடி ஆயிராது டோட்டலா. 4 கோடி ஓட்டு வாங்கினா நம்ம மெஜாரிட்டியில தமிழ்நாடுல இது வரைக்கும் உலகமே பாத்துறாத ஒரு பர்சன்டேஜ்ல வின் பண்ணிட்டு போயிடுற மாதிரியான ஒரு எலெக்ஷனா இருக்க போது. வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். இதுல பாருங்க, டீச்சருக்கு ரிப்போர்ட் கார்டு சப்மிட் பண்ற மாதிரி திமுக இருக்கக்கூடிய ஒருத்தரும் ஒரு விதமான ரிப்போர்ட் கார்டுகள் சப்மிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல இது என்னுடைய மனம் கவர்ந்தது. அதாவது நம்முடைய மரியாதைக்குரிய கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிலாம் நம்மள ரொம்ப பிஸியா வச்சுக்கிட்டாரு. எத்தனை வீடியோ போட்டிருப்போம் நமக்கே தெரியாது. ஆமா, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்மள பல பேர் இன்னைக்கு இந்த சேனல் வழியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுக்கான காரணமா இருந்தவரே அவர் தான். அந்த டைம்ல தான் வீடியோ எல்லாம் பயங்கரமா ரீச் ஆகி நீங்களாம் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகி நம்ம சேனல்ல பாத்துட்டு இருக்கிறீங்க. யாரு? செந்தில் பாலாஜி அவர்கள். அவர் ஒரு ரிப்போர்ட் கார்டு கொடுத்திருக்காரு. சென்ற இடமெல்லாம் அமோக வரவேற்பு. மாண்புமிகு கழக தலைவரின் ஆட்சியின் சிறப்பை எடுத்து சொல்லி வீடு வீடாக செல்கிறோம். தமிழ்நாடே ஓர் அணியில் திரள்கிறது. கரூர் மாவட்டத்துல மட்டும், கரூர்ல ஒரு 47%, கிருஷ்ணராயபுரத்துல 36%, அரவக்குறிச்சியில 32%, குளித்தலையில 30%, தலைவர் நிர்ணயித்த 30 விழுக்காடு என்ற ஓரணியில் தமிழ்நாடு இலக்கை 10வது நாளிலேயே எட்டிவிட்டோம். இன்னும் உழைப்போம். 2026 200 என்ற இலக்கையும் வென்று முதலமைச்சர் அவர்களிடம் சமர்ப்பிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இப்படி போட்டி போட்டுக்கொண்டு ரிப்போர்ட்டுகளாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை சார்ந்தவர்கள். ரெக்கார்டு பிரேக்கிங் அவங்க ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. பாகுபலியை விட அதிகமான கலெக்ஷன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருக்குது. இந்த சூழலிலே நம்ம போட்ட வீடியோல ஆடியன்ஸ் ரியாக்ஷன் அப்படின்ற மாதிரி மக்களுடைய கருத்துக்கள்லாம் வித்தியாசமா இருக்குது. என்ன சொல்றாங்க அப்படின்னா பாருங்க, ஒரு நண்பர் போட்டிருக்காரு, ஞானசேகர் அப்படின்னு ஒரு அண்ணன். தம்பி, என் வீட்டில் 7 வாக்குகள், ஆனால் 1 கூட திமுக ஓட்டு இல்லை. ஆனா வந்தது எனது ஏரியா திமுக பெரிய மனுஷன். சரி, வந்ததால நானும் ஓகே அப்படின்னு சொல்லி அவர் மனசை புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி ஓகேன்னு சொல்லிட்டேன். ஆனா 1 வாக்கு கூட திமுக விழாது, இது அவங்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இப்படி எத்தனை ஆயிரம் பேரு, எத்தனை லட்சம் பேர் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க. சரிங்க சரிங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் அனுப்பிச்சிருப்பாங்கன்னு கணக்கு போட்டு பாருங்க. இது எல்லாத்தையும் கூட்டி தான் ஐயா ஸ்டாலின் அவர்கள்கிட்ட 77 லட்சம் 10 நாள்னு சொல்லி எடுத்து போய் காட்டிட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பாருங்க, இன்னொரு உதாரணம். இந்த மாதிரி பல பேர் இருக்கிறாங்க. நம்ம ஒரு 2 மட்டும் சொல்லிடுவோமே. இன்னைக்கு எங்க வீட்டுக்கு வந்தாங்க. மாசம் 1000 வருதான்னு கேட்டாங்க. இல்ல, நாங்க அந்த திட்டத்துக்கு தகுதி இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு சொன்னேன். உடனே இந்த படிவத்தை எழுதி கொடுங்க, 1000 ரூபாய் மாசம் மாசம் கொடுக்குறோம், திமுக உறுப்பினர் ஆயிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. தேவையில்லைன்னு சொல்லி அனுப்பிட்டேன். இப்ப மட்டும் எல்லா மகளிரும் தகுதியுள்ள மகளிர் ஆயிட்டாங்க, கூச்சமே இல்லாதவனுங்க அப்படின்னு சொல்லி ஒருத்தர் போட்டிருக்காரு. இப்படி ஒருத்தரும் ஒரு விதமான கதைகளை, ஒரு விதமான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்கள், உங்கள் வீட்டில்
உங்களுடைய தெருவில் உங்களுக்கு நடந்த அனுபவங்களை கூட உங்களுக்கு இருந்தால் நீங்கள் பகிரலாம். அதை நாம் எடுத்து நண்பர்களிடம் பகிரலாம். நல்ல விஷயமா இருந்தாலும் பகிருங்க. திராவிட மாடலுடைய ஒரு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருந்தாலும் பகிருங்க. நீங்க திமுக ஊப்பியாக இருந்தாலும் உங்களுக்கு கருத்துக்களை பகிர்வதற்கான முழு வாய்ப்பு உண்டு. அதை நாம் சொல்வதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். ஆமாங்க, இது ஒரு விஷயம். இதை அடுத்து 2வதா பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு ஐடியா போட்டா அந்த ஐடியாவை மதிக்க மாட்டேங்கிறாங்க. என்னன்னாங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் அவருடைய மூளையை தீட்டி உட்காந்து அப்படியே ஆழ்ந்து சிந்தனை செய்து இந்த பள்ளிக்கூடத்துல உட்காந்துட்டு இருக்கிற மாணவர்கள்லாம் வந்து கடைசி பெஞ்சில் உட்காந்துட்டு இருக்கிற பசங்களை பேக் பெஞ்சர்ஸ், லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வந்து அவர்கள் ஏதோ மட்டம் தட்டுவது போன்ற ஒரு இந்த இடத்தில் ஒரு தவறு நடக்கிறதோ காலங்காலமாக இதை எப்படி சரி செய்வது என்று யோசித்துக் கொண்டே அவர் அமர்ந்திருக்கும் பொழுது, எங்கன்னு கேட்காதீங்க, ஏதோ ஒரு இடத்துல அமர்ந்திருக்கும் பொழுது சட்டென்று வந்தது ஒரு மலையாள படம். அந்த மலையாள படத்தில் ஒரு காட்சி என்ன அப்படின்னா, அந்த கிளாஸ் ரூம்ல பா ஷேப்ல பெஞ்ச் போட்டு மாணவர்களை உட்கார வச்சுட்டு நடுவில் டீச்சர் நடந்துகிட்டே பாடம் நடத்துற மாதிரியான ஒரு காட்சி. அது ஒரு புரட்சின்ற மாதிரி அந்த படத்துல காட்டப்பட்டதாங்க. அதை டக்குன்னு எடுத்து நம்முடைய மாண்புமிகு கல்வி அமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் டிஸ்கஷன் பண்ணி நேற்றே அறிவிப்பு வந்துருச்சு, இனிமே பள்ளிகளில் தமிழ்நாட்டுல பா ஷேப்ல தான் பெஞ்ச் போடணும் அப்படின்னு சொல்லி. அடாடாடாடா அப்படின்னு சொல்லி கை தட்டுறதுக்கு வரும்போதே குறுக்க எல்லாரும் பூந்து இரு 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 எப்படி பா ஷேப்ல பெஞ்ச் போடுறீங்க, ரைட்டு, இப்படி போயிட்டு இப்படி வந்து இப்படி வருது லாஸ்ட் பெஞ்ச் அப்படின்ற கான்செப்டை ஒழிச்சிட்டோம் இது மூலமா, இது ஒரு சமூக நீதி அப்படின்னு நீங்க சொல்ல போறீங்க, இது ஈவேராவுக்கு கிடைத்த வெற்றின்னு சொல்ல போறீங்க, ரைட்டு. ஆனா இது பிராக்டிகலி எப்படி பாசிபிள்? மக்கள் கேட்கறாங்க. ஏகப்பட்ட பேர் கேட்கற கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பா ஷேப்ல போடுறோம் அப்படின்னா இந்த செவுத்து பார்த்து உட்காந்துட்டு இருக்கிறவங்க அந்த செவுத்தை பார்த்த மாதிரி தான் உட்காரணும், அந்த செவுத்துல உட்காந்துட்டு அந்த பக்கம் உட்காந்துட்டு இருக்கிறவங்க இந்த செவத்தை பார்த்த மாதிரி தான் உட்காரணும். போர்டு வந்து இந்த பக்கம் இருக்கும், நானும் நீங்களும் இப்படி பாத்துக்கிற மாதிரி உட்காந்துட்டு இருப்போம். போர்டு நமக்கு வலது பக்கமும் உங்களுக்கு இடது பக்கமும் இருக்கும். இப்போ ஒரு கணக்கு பாடம் நடத்துறாங்க டீச்சர், இல்ல ஒரு அறிவியல் சம்பந்தமா பாடம் நடத்துறாங்க, ஒரு படம் வரைந்து பாகங்களை குறி அப்படிங்கிற மாதிரி எதையோ ஒண்ணு வரைஞ்சி எல்லாம் நடத்துறாங்க அப்படின்னா, இந்த பக்கம் பாதிக்கு அந்த பக்கம் மூலையில இருக்கிறவங்களுக்கும் இந்த பக்கம் மூலையில இருக்கிறவங்களும் எப்படி போர்டை பார்ப்பாங்க? இப்படிதான் பார்க்கணும். முழு கழுத்தையும் திருப்பி இந்த பக்கம் அந்த நோட்டை வச்சுக்கிட்டு பேனா வச்சுக்கிட்டு அதை பார்த்துக்கிட்டே எழுதிட்டு இருக்கணும். ஒரு நாளைக்கு 8 பீரியடு 8 பீரியடு இப்படியே அந்த குழந்தைங்க பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்ம அமிதாப் மாமா மாதிரி ஆயிடுவாங்க. யாரு? இந்த கலகலப்பு படத்துல வராருல்ல, அப்படி ஆயிர போறாங்க. கழுத்து வலிக்காதா? அவங்களுக்கு கண்ணு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகாதா? இது என்ன மாதிரியான ஒரு திட்டம்? திரைப்படத்துல வரதெல்லாம் புரட்சின்னு நீங்களா நினைச்சுக்கிட்டு அதை பண்ணிட்டோம்னு நம்மள அடடா திராவிட மாடல்ல எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாரியா அப்படின்னு சொல்லி வந்து இளைஞர்களுடைய செல்வாக்கு பெருகிறோம். இது சம்பந்தமாக நம்மளை பாராட்டுவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நீங்களா ஒண்ணு பண்ணுவீங்களா? பிராக்டிக்கலா என்னன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப எப்படி வந்து அந்த மாதிரியான வரிசையில உட்காந்துட்டு இருக்கிறவங்க எப்படி போர்டை பார்த்து அவங்களால பாடத்தை கான்சென்ட்ரேட் பண்ண முடியும்? டீச்சர் வந்து வெறுமனே புத்தகத்தை கையில வச்சுக்கிட்டு கிளாஸ்ல நடந்துகிட்டே பாடம் நடத்த போறாங்க, எதுவுமே எழுதி போட போறதில்லை, எதையுமே இவங்க பார்த்து காப்பி பண்ண போறதில்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஆனா பார்த்து பார்த்து எழுதணும். சில நேரங்களில் பேராகிராஃப் கணக்குல எழுதுவாங்க, அதெல்லாம் பார்த்து எழுதணும்னா எப்படிப்பா எழுதுவாங்க? அவங்களுக்கு கழுத்து வலிக்காதா அப்படின்ட்டு ஒரு லாஜிக்கலான ஒரு கேள்வி எடுத்து வைக்கிறாங்க. கண்ணை ஒன் சைடை உருட்டி தான் பார்க்க வேண்டியதா இருக்கும். கஷ்டமா இருக்காதா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மாண்புமிகு முதலமைச்சர், தமிழ்நாடு அரசு, பள்ளி கல்வித்துறை இதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். பார்த்து எல்லாம் பரிசீலனை பண்ணி இதோடைய ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்து உண்மையிலேயே ஒர்க் அவுட் ஆகும்னா மட்டும் பண்ணுங்க. நாங்க சினிமாவில் பார்த்து அது ஒரு மாதிரி அந்த படத்துல புரட்சின்னு சொல்லிட்டாங்க, 4 பேர் அதுக்கு ஃபயர் விட்டாங்க அப்படின்றதாக உடனே நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னு பண்ணி அது ஒரு மாதிரி ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறம் மறுபடியும் மாற்றி வரிசையை பெஞ்சு போட்டு எல்லாரையும் வரிசையாக உட்கார வச்சு அது காமெடி ஆகி அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாம பார்த்துக்காங்க. ஏற்கனவே 4.25 வருஷத்துல நம்ம பல காமெடிகள் பண்ணிட்டோம். அந்த காமெடி பட்டியலில் இதுவும் சேர்ந்துடக்கூடாது என்கிற நல்ல எண்ணத்தில் நான் இதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்ப மாணவர்கள் மத்தியில நாங்க புரட்சி பண்றோம், கடைசி பெஞ்ச் அப்படிங்கிற கான்செப்டே உடைக்கிறோன்ற அளவுக்கு யோசிக்கிறாங்களே, திமுக இவங்க புரட்சி பண்ணாங்களான்னு சொல்லி குறுக்க இன்னொரு கும்பல் வந்து கேள்வி எழுப்புது. அது என்னப்பா கும்பல்னா, ஒரு புகைப்படத்தை எடுத்து போடுறாங்க. அந்த புகைப்படத்துல முதலமைச்சர் உட்காந்துட்டு இருக்காரு, அமைச்சர்கள் அன்பில் மகேஷ், அப்புறம் இன்னொரு இளைய அமைச்சர் அவர் ஒருத்தர் உட்காந்துட்டு இருக்காரு, எல்லாம் சேர் போட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. பின்னாடி ஒருத்தர் இப்படி கை கட்டிட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. யாருப்பா அவரு அப்படின்னு நம்ம விசாரிச்சு பார்த்தோம்னா, அவருடைய பெயர் மதிவாணனா, முன்னாள் அமைச்சர். அவர் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர். உட்கார்ந்துட்டு இருக்கிறவங்க எல்லாம் பட்டியல் சமூகத்தை சாராதவங்க. இப்ப மாமன்னன் படத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நடிக்கிறாரு. அதுல வந்து வடிவேலு அவர்களை வந்து இந்த ரத்னவேல் அப்படின்ற கேரக்டர், அந்த மாமன்னன் கேரக்டர் வந்து சேர்ல உட்காரக்கூடாது அப்படின்னு சொல்லும். அதை வந்து உட்காருப்பா அப்படின்னு சொல்லி உதயநிதி அவர்கள் சொல்லுவாரு. அது மீறி அங்க சண்டை நடக்கும். அந்த படத்துடைய பிளாட்டே, அந்த படத்துடைய உயிரே வந்து அந்த காட்சி தான். அவ்வளவு தூரம் நடிச்சு சமூக நீதி அப்படி சமமா எல்லாரும் உட்காரணும் அப்படிங்கிறதெல்லாம் பேசின இந்த கட்சியில இன்னைக்கு அவர் தான் துணை முதலமைச்சராக இருக்காரு. ஆனா இந்த கட்சியில இன்னுமே ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர் இவங்க எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது, அவரை விட வயதில் சிறியவர்கள்லாம் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கூட அவர் பின்னாடி கை கட்டி நின்றுட்டு இருக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி எழுப்பி
முதல்ல உங்க கட்சியில ஷேப்ல போடுங்க சீட்டு, அதுல எல்லாரையும் சரிசமமா உட்கார வைங்க. அதுக்கப்புறமா நீங்க மாணவர்களுக்கு ஷேப்ல போடுவீங்க. நீங்க என்ன முன்னாடி போர்டை பார்த்தா எழுத போறீங்க? இல்ல சும்மா உட்காந்து பேசத்தானே போறீங்க, ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்து. தாராளமா நீங்க எல்லாம் உட்காரலாமே அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கறாங்க. அதாவது திமுக அமைச்சர்களுடைய சாதி வரி, திமுகவினுடைய சாதி வரி அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் உங்களுக்கு தெரியும். அவர் வீட்டுக்கு ஒரு மனு கொடுக்க நம்முடைய குறவர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பை சார்ந்த அண்ணன் இரணியன் அவர்கள் போறாங்க. வனவேங்கைகள் கட்சின்னு நினைக்கிறேன். அவங்க போறாங்க. அவங்களுடைய சமூகம் சார்பாக ஒரு மனு கொடுக்கறதுக்கு. அப்ப இவர் வீட்டுக்குள்ள ஒரே சேர் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா சேர்லாம் இருக்காது. எப்படிங்க எந்த ஹாலாச்சும் அப்படி இருக்குமா? ஆனா அமைச்சருடைய ஹால் அப்படி இருக்குது. அதுல அவர் அப்படியே கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அப்படி பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இங்க போனவங்க அப்படி நின்றுட்டு பேசிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆச்சு. அவர் தன்னுடைய சாதிய வன்மத்தை, சாதிய வரியை அங்கே காட்டுகிறார் அப்படின்ட்டு. இப்ப இந்த இடத்துல இந்த போட்டோ இப்ப வைரல் ஆயிட்டு இருக்குது. இங்க முதல்ல சரி பண்ணுங்கப்பா, உங்க கட்சியில இருக்கிற சமூக நீதி எல்லாம் சரி பண்ணுங்க, அப்புறமா இதெல்லாம் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நீங்க அப்புறமா பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியாக ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா ஏகபோக பாராட்டு மலையில் திராவிட மாடல் நனைந்து கொண்டிருக்கிறது. ஆமா, அதான் உங்ககிட்ட கொண்டு இன்னைக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். எல்லாரும் நல்லபடியாக ஞாயிற்றுக்கிழமையை என்ஜாய் பண்ணுங்க. கறியோ இல்லது காய்கறியோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நன்றாக சமைத்து வையுங்கள். நான் சொன்னதை மறந்துடாதீங்க, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சமைச்சு வைங்க. உடன்பிறப்புகள் வந்துகிட்டே இருக்காங்களாம். ஆமா, அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி.